जान है मेरे अरमान है तू ही मेरी है सुबह. எல்லாருக்கும் குட் மார்னிங். என்னடா காலையில் காஃபி கப்போட நிற்கிறோம்னு பார்க்குறீங்களா? ஹோட்டலில் ஃப்ரீயாக தந்து யூட்டிலைஸ் பண்ணணும் தானே, அதான் காஃபி கப்போட இருக்கிறோம். காஃபியை எடுத்துகிட்டு ஹோட்டலில் இருந்து ரெடி ஆகிட்டு காலமாக சாப்பாடையை முடிச்சுட்டு நாங்கள் இன்றைக்கி ஒரு இடத்துல போய் கொண்டிருக்கோம். அந்த இடம் என்னென்னு சொன்னால் நம்மளோட எப்படி சொல்கிறது, ஒரு இலங்கையிட வரலாற்றை திரும்பி பார்க்க போகிறோம்னு வேணால் சொல்லலாம். எந்த இடம்ன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொழும்பில் இருக்கிற ஒரு நேஷனல் மியூசியத்துக்கு தான் வந்திருக்கிறோம். அதை தான் பார்க்க போகிறோம். தெரியுதா உங்களுக்கு வியூ எல்லாம்? நான் ஃபுல் வியூ காட்டுறேன்னா உள்ள போகலாமா? இதுதான் மியூசியத்து வெளி. இது தெரியுதா உங்களுக்கு? நல்லா அப்படியே வந்தோம்னு சொன்னால் என்ட்ரன்ஸில் நம்மளுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் வச்சுருக்குறாங்க. இது வந்து ஒரு ப்ரொஜெக்டர் ரூம். இந்த ப்ரொஜெக்டுக்குள்ளே வந்து இங்கே இருக்கிற மியூசியத்தில் வந்து என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம பார்க்கலாம், நம்ம இலங்கையில் வந்து அனுராதபுரம், பொலனறுவை, கண்டியடு தலைநகரை வச்சு ஆட்சி செஞ்ச நிறைய ஒரு சபை இருக்குது. அந்த சபைகளுக்குரிய சகல விதமான வரலாற்று பொருட்களும் இங்கே இருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து அனுராதபுரத்துக்குரிய கால பீரியட், அதாவது இதுதான் வந்து முதலாவது இலங்கையிட குடியரசு ஆட்சி, அதாவது அனுராதபுரம். அந்த ஆட்சிக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம். சூரிய பகவான் ஸ்டெச்சு வச்சுருக்கிறாங்க. அப்படியே அங்கால வந்தோம்னு சொன்னால் சூரியனுக்கு அடுத்து வந்து துர்காட ஸ்டெச்சு ஒன்று இருக்குது. இதில் பார்த்தோம்னா நம்ம இருக்கிறது போதிசத்ரோட பாதணிகளாம் மகுடமான் அவரோட கூட்டம். இந்த பெரிய பாதணியை போட்டு இப்படித்தான் நடந்தாரோ தெரியல, அதான் பெரிய விஷயமா இருக்கு. பாதணியிலே வேறுங்களே மெட்டி மோதிரத்துக்கெல்லாம் டிசைன் வச்சிருக்கிறாரு, நல்லா இருக்கு. ஒரு மண்ணில் அணிஞ்சிருந்த ஒரு தங்க மாலையா, தங்கமா இருக்கும் போது இல்லை தங்க மாலையும் மலுப்படிச்சிருக்கிறதெல்லாம் ஒரு ஆசன வகையில் சேர்த்துட்டாங்கப்பா. போகிறது பொலனறுவை காலம். இது வந்து நம்ம பார்க்குறதெல்லாம் கண்டி ராட்சியத்துக்குரியது. என்னப்பா புதுசாக நம்ம ஜுவல்ஸை பற்றி கழிக்கிறது. 12ஆம் நூற்றாண்டுலேயே ஜுவல்ஸுக்குரிய மாடல்ஸ் எல்லாம் வந்து உருவாக்கிட்டாங்க. பாருங்களேன் டிசைனு, நம்ம கூட தேடி இருக்க மாட்டோம், அப்படி இருக்கு டிசைன். நம்மளோட கண்டி ராட்சியத்தில் மெஞ்சில தூண்கள், கல்லுகள், சிற்பங்கள், ஓவியங்கள் எல்லாமே இருக்கு.
இதில் நிறைய விஷயங்கள் எடுக்கிறதுக்கு நமக்கு ஃபோட்டோவில் பெர்மிஷன் இல்லை, அதாவது ஃபோட்டோ கேமராக்குரிய பெர்மிஷன் வந்து அந்த இடத்துல வந்து கொடுக்கப்படலை. ஏன்னு சொன்னால் எல்லோரும் போய் அந்த இடத்த பார்க்கணும், நம்ம இலங்கையில் என்ன நடந்திருக்கு, எப்படி ஆட்சி செஞ்சுருக்குறாங்கன்றதெல்லாம் பார்க்கணுன்றதுக்காகத்தான் வீடியோக்குரிய ஆப்ஷன்கள், ஃபோட்டோக்குரிய ஆப்ஷன் எல்லாம் பேன் பண்ணி வச்சுருக்குறாங்க. இதிலேருந்து என்ன சொல்கிறேன்னு சொன்னால், கட்டாயம் இந்த இடத்துக்கு வந்து ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஹிஸ்ட்ரி படிக்கிற ஆக்களாக இருக்கட்டும், கட்டாயம் போய் பார்க்கணும். பார்த்தா அவங்களுக்குரிய நாலேஜும் வந்து அதில் கிடைக்கும். அதில் அவங்களுக்கு அவங்களோட படிப்பு விஷயமான எல்லா விஷயத்தையும் அவங்க இதில் பார்க்கக்கூடியமாக இருக்கும். இது அவங்களுக்கு எக்ஸாமுக்குமே வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுமென்று நான் நினைக்கிறேன். இது வார என்ட்ரன்ஸில் நிறைய ஆர்ட் வச்சுருந்தாங்க, அதையும் ஒரு கிளிக் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டை வந்தாச்சு. ஸோ எல்லோரும் போய் கட்டாயம் பாருங்கள். பாய்.